வணக்கம். உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இருக்கார்ல, அவருக்கு வந்து 24 டிசம்பர் மாதம் 24 பிறந்த நாள். அதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதி ஃபுல்லாக, அதாவது சாக்கோட்டை பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு பதாகைகள், பேனர்கள், அப்புறம் ஸ்கூல், அதாவது பள்ளி சுவரில் கட்சியின் பதாகை, வால் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பட்டு ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது சாக்கோட்டைக்கிட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அப்படின்னு கூட தெரியாமல் இவங்கெல்லாம் என்னத்தை பகத்தறிவு பாதரசம் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தான் தெரியல, அறிவு இருக்குதா இல்லையானே தெரியல. ஸ்கூல் செவத்துல போய் யாராவது ஒட்டலாமா போஸ்டரை? அது மட்டும் இல்லைங்க, பொது இடத்துல அவ்வளோ பேனர்கள் வச்சுருக்காங்க. சாக்கோட்டை ஆத்துப்பாலம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நடந்து போகும் நடைமேதை இருக்குல்ல, அதை மறைச்சிட்டு 2 சைடுமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டீங்கன்னா 2 சைடுமே வச்சுருக்காங்க. இப்போ இந்த காவல்துறை எதுவும் கேட்காதா? இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார் மதுரையில். அதற்காக ஒவ்வொரு ஊரிலும் வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்றுதான் கும்பகோணத்திலும் வைக்கப்பட்டிருந்தார்கள் கழக நிர்வாகிகள். ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்க வேணும்னே வந்து எல்லா வேலையும் காவல்துறையினர்கள் யார் ஏவலின் பேரில் காவல்துறை செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் காவல்துறை எடுத்தார்கள். இப்போது என்ன காவல்துறை தூண்டி கொண்டிருக்கிறதா? ஏன்னா நான் கேட்கறேங்க, மக்கள் கேட்கறாங்க. எப்படி மக்கள் கேட்கறாங்க, நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. சாமானிய மக்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு ரூல்ஸ், எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ரைட்டுங்களா? இப்படி இருந்தால் நாடு எப்படிங்க விளங்கும், உருப்பிடும்? ஒரு முன்னோடியாக வந்து தமிழ்நாட்டை வந்து எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா வச்சுங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வளரணும். ஆனால் அது எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு பேனர் தான். பேனரையே நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க. நான் என்ன சொல்றது எனக்கு புரியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அன்னைக்கு வந்து பேனருக்காக வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, கைது பண்ணி 50க்கும் மேற்பட்ட எங்கள் கழக நிர்வாகிகள்லாம் வந்து அடைச்சி வச்சுங்க ஒரு தனியார் மண்டபத்தில். அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஆளுங்கட்சி செஞ்சால் அது சரி, எதிர்த்து கேள்வி கேட்குற எதிர்கட்சிகள் செஞ்சால் அது தவறு. இதுதான் உங்கள் சட்டமா? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.